எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க பாஜக தொண்டர்கள் பாடுபடுவார்கள் என்று அண்ணாமலை கூறிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்வது தற்கொலை முயற்சிக்கு சமம் என டிடிவி தினகரன் காட்டமாக விமர்சனம் செய்துள்ளார். அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி தமிழகத்தில் என்டிஏவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கும் பொழுது எங்களுடைய ஒற்றை நோக்கம் கடினமாக உழைத்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பாடுபடுவார்கள். ஏன்னா வாக்கு நம்ம கொடுத்திருக்கோம், எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு வர்றோம். இங்கே நடத்தப்படக்கூடிய கூட்டம் எல்லாமே வாக்குகளாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறணும். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகளாக மாறுவது முக்கியம் இல்லை, முதலமைச்சராக அந்த வாக்கு யாருக்கு போகணுங்கிறதா முக்கியம். அதுவும் சரியான நபருக்கு செல்லணும், அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள்லாம் உழைக்கிறாங்க. சார், நான் என்னைக்குமே நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல உறுதியாக தான் இருந்துட்டு வர்றேன். நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாற்றி பேசுனீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சார், பழனிசாமி என்கிற ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருக்கிற வரை அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அது தற்கொலை முயற்சிக்கு சமம்னு பல முறை சொல்லிட்டேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.